அது தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருந்தா தானே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதான் உனக்கு மல்லிகைப்பூ வச்சு விட்டேன். நீ பாக்குறதுக்கு எப்படி இருக்க தெரியுமா? தேவதை மாதிரி இருக்க. மகாக்கா உன்னை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போக சொன்னாங்க. நம்ம 2 பேரும் இன்னைக்கு வெளியில போலாமா? நிறைய புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உனக்கு என்ன படம் பிடிக்கணும்னு சொல்லு. போய் படம் பார்த்துட்டு ராத்திரி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வரலாம். என்ன சொல்ற? என்ன காயத்ரி, ஆசாசியா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அதை உன் தலையில வச்சு விட்டா கீழே தூக்கி வீசுற? ஏன் இது மாதிரி எல்லாம் செய்யற? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. மல்லிகைப்பூ பிடிக்கலையா இல்ல என்னையவே பிடிக்கலையா? நடந்த இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். அன்னைக்கு அம்மா இருந்த சூழ்நிலையில எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். அதுக்கு நான் உன்கிட்ட எத்தனை தடவை வேணும்னாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே என்கிட்ட இது மாதிரி எல்லாம் நடந்துக்காத. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்ன நினைச்சு சரியா தினம் வேதனை பட்டுட்டு இருக்காரு. அத மறந்துட்டு என்னால உன் கூட சந்தோஷமா வாழ முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. போ இங்க இருந்து. பரவாயில்ல காயத்ரி, உனக்கு விருப்பம் இல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன். உனக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தது காரணம் உங்க அம்மா தான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கலனா அவங்க மனசு சங்கடப்படும்ல. அதனாலதான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். மத்தபடி வேற எந்த நோக்கமும் இல்ல. நீ ஃப்ரீயா இரு காயத்ரி, நான் கிளம்புறேன்.